ஸோ இப்போ நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ் அட்டாச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் சைடில் கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கணும். இந்த அளவுக்கு பிரிக்கணும். பிரிச்சுட்டு இதெல்லாம் எதுவுமே பிரிக்க வேண்டாம். இது ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லீவை நம்ம அழகாக இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கணும். கார்னர் மடித்து தைச்சிருந்தா அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மடித்து தைச்சிட்டு இது மாதிரி மிடில் நாச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிடில் நாச்சும் இந்த ஷோல்டர் லைனும் சேர்கிற மாதிரி இப்படி வைக்கணும். ஏன்னாக்கா இங்கே வந்து நம்ம 2 லைன் போட போகிறோம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த துணியில் இங்கே ஒரு லைன் விழும், இப்படி ஒரு லைன் விழும், இங்கே ஒரு லைன் விழும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனை ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் மேலே லைன் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இது எவ்வளோ தூரம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம மிடில் லைன் ஃபஸ்ட்டு இந்த லைனை போடுறோம், கடைசி லைன். இப்போ நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ இந்த நடுவுலேருந்து இந்த பக்கம் முடிக்கணும். பாஸ் பண்ணி மிடில் அந்த பக்கம் தைச்சோம்ல, அதே மாதிரி மிடில்லேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி வரும். சைடு வரைக்கும் வரும். இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த லைன் போ அப்படியே ஃபுல்லாக. இது ஒரு சின்ன பொண்ணோட பாவாடை சட்டை. அதெல்லாம் கேப் ஸ்லீவ் வைக்க சொன்னாங்க. சைடு வந்து கொஞ்சம் பிடிக்க சொன்னாங்க, பெருசாக இருக்குன்னு. அதனால தான் இது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லீவ் இப்படி இருக்கும். இப்போ இதை சைட் ஜாயின் பண்ணலாம். பாஸ் பண்ணி இப்போ இவங்க சைடில் வந்து ஒரு 1 to 1.5 inch பிடிக்க சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்படி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுட்டேன். ஸ்லீவ் வந்து 12 அவங்களுக்கு ரவுண்டு. ஸோ 12னா 6 வைக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இன்னும் 2 ஸ்டிச் போட்டுப்பேன் சைடில். ஸோ இந்த ஸ்லீவ் எப்படி இருக்கும், கேப் ஸ்லீவ் மாதிரி சின்னதாக இங்கே ஜாயின் ஆகிருக்கு. சைடும் பிடிச்சிட்டோம், ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோம். இது மாதிரி தான் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். நீங்கள் ரெடிமேடில் அட்டாச் பண்ணும்போது தைக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், ரெடிமேடில் அட்டாச்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். தேங்க்யூ.